கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் போன வருஷம் நியூ இயரில் நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் புது வருஷ ஆராதனையில் பாடின பாடல். அந்த பாடல் இப்போது நான் பாடுகிறேன். என் நேசரேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தே. என் நேசரேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தே. புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் மென்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் மென்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தே. நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தேன் என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தேன் என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசரேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தே. வாடைய எழும்பு தூதாயும் நற்கனி தூயருக்கே. தென்றலேவாம் வாடைய எழும்பு தூதாயும் நற்கனி தூயருக்கே. வேலியடைத்த தோட்டமிதே வந்து உலாவுகிறார். வேலியடைத்த தோட்டமிதே வந்து உலாவுகிறார். என் நேசரேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே.
மேகஸ்தம்பம் போல எழும்பு தேவகுமாரன் வந்திடுவார். மேகஸ்தம்பம் போல எழும்பு தேவகுமாரன் வந்திடுவார். அம்மினதாபின் ரதம் போல அன்று நான் பறந்து செல்வேன். அம்மினதாபின் ரதம் போல அன்று நான் பறந்து செல்வேன். என் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தேன், என்னையும் இழுத்துக் கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தேன், என்னையும் இழுத்து கண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைவேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைவேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் எல்லாரும் இந்த நாளிலே புதிய ஆண்டுக்குள்ளாக புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு புதிய வருஷத்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோமாக. தேவன் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் நமக்கு சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தூக்கமாக வருதா? சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. 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 சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். உங்களுக்கு பலன் வேணுமா வேண்டாமா? அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடல். ஸ்தோத்திரம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எல்லாரும் பாடுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா எல்லாரும் சொல்லுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஆசீர்வாதத்துக்காக நாம் வாசித்து தியானிப்புமாக வாசியுங்கள். ஏசாயா 42 அதிகாரம் 7 வசனம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் என் நீதியின்படி உம்மை அழைத்து என்று இங்கே உம்மை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை தேவ ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே இந்த வருஷத்தில் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரையும் பழைய வருஷத்திலிருந்து புதிய வருஷத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 2023 வருஷத்திலிருந்து கர்த்தர் 2024 வருஷத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய தேவன் அல்ல, கர்த்தரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை தேவன் அழைத்து அவர் முதலாவது செய்கிற காரியம், அவர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களையும் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நம்மை அழைத்த தேவன், அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் ஒன்றுமில்லாதவனாய் காணப்பட்டான், வெறுமையானவனாய் காணப்பட்டான், தரித்திரனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்
என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு அருளின அந்த நிச்சயமான ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்து நீங்கள் அதை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் மிருக ஜீவன்கள் எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தேவன் அவனுக்கு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் சந்ததியையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த வயசுல கொடுத்தாரு? 75 வயதாய் ஆபிரகாமுக்கு இருக்கும்போது கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் 100 வயதில முற்றிலுமாக ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் அவர் வயது வித்தியாசத்தையே பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. எந்த வயதிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை வயசாகி போச்சே, இனி என்னால் என்னத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. எந்த நேரத்திலும் கர்த்தர் சொன்னதை அவர் குறித்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதை, அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் தந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொன்னதை தவறவே மாட்டார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தேவன் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை அழைத்தார். ஈசாக்கு அவன் பஞ்ச காலத்தில் எனக்கு இந்த தேசம் வேண்டாம், நான் வேற தேசத்துக்கு போய்விடுகிறேன் என்று அவன் புறப்பட்டு போவதற்கு முன்பதாக கர்த்தர் ஈசாக்கை அழைத்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை ஈசாக்கு நம்பி ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே அழைத்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாக்கி வர விருத்தி அடைய செய்து உங்களை மகா பெரியவனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தேசத்தில் உங்களை உயர்த்தி வாழ வைப்பார். நீங்கள் செய்கிற கையின் பிரயாசத்தில் கர்த்தர் 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்க எல்லாம் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
100 மடங்கு பலனை கொடுப்பார். ஆண்டவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர். இந்த வருஷத்தின் முதல் நாளிலே இந்த இடத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விருத்தி அடைய செய்து உங்களை ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவனாக அவர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அவைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களை 100 மடங்கு உங்களை பழுகி பெருகும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதே அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ரெகோபோத் என்றால் இப்பொழுது இந்த வருஷத்தில் நீங்கள் பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து யாக்கோபுக்கும் கர்த்தர் அந்த பெத்தேலிலே தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பூமியின் தூளத்தனையாக பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எந்த நேரத்தில் அப்படி ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னார் என்றால் அவனிடத்தில் ஒண்ணுமே கிடையாது, வெறும் கோலும் கையுமாக அவன் அந்த யோர்தானை கடந்து போனான். அந்த நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை 2 மடங்கு பரிவாரங்களோடு ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்மை அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அருளின அந்த ஆசீர்வாதமான அந்த மேன்மையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் தருவார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து முதலாவது நாம் வாசித்த பகுதியிலே கர்த்தர் உங்களை அழைத்து, இரண்டாவதாக உங்கள் கையை பிடித்து உங்களை தற்காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கையை பிடித்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த பூமியிலே இந்த உலகத்திலே பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான நெருக்கங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்தும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒரு தீமையும் உங்களை அணுகாது, எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தரே உங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளிலும் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளிலும் உங்கள் கையை பிடித்து கொண்டே நடத்துவார். எந்த சூழ்நிலைமையிலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் சரி, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினபடியே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு அவன் கடல் மேலே நடக்கணுன்ற ஒரு ஆசை. சீஷர்கள், புதிய பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கும் போது கடல் கொந்தளித்த போது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். அப்பொழுது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நீரேயானால் நானும் கடலின் மேல் நடப்பதற்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னவுடனே, பேதுருவே நீ வா என்று ஆண்டவர் அழைத்தார். பேதுரு கடலின் மேல் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். திடீரென்று காற்று பலமாய் வீசுகிறதை கண்டு பேதுரு பயந்து அவன் அப்படியே அந்த கடலிலே அவன் மூழ்கி போனான். மூழ்கி போகும்போது கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட உடனே பேதுருவின் கையை பிடித்து ஆண்டவர் தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் போய் அந்த கடல், அந்த சமுத்திரத்தில் போய் உதவி செய்யாத முடியாத அந்த சூழ்நிலைமையில், ஒருவேளை சீஷர்கள் எல்லாம் பேதுருவை தவிர மற்ற சீஷரெல்லாம் படகுல இருந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, பேதுருவே நீ மூழ்கி போயிடாத, நீ அமிழ்ந்து போய்விடாத என்று சொல்லி எல்லாரும் கூக்குரலிட்டு இருப்பார்கள்.
ஆனால் போய் காப்பாற்ற யாருமே போய் சமுத்திரத்தில் காப்பாற்ற ஒருவராலும் முடியல. ஒருவரும் போக முடியாத இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையை பிடித்து பேதுருவை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அவர் கையை பிடித்து அவர் தூக்கி எடுத்து பாதுகாத்தார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனையில, வியாதியில, கடன் பிரச்சனையில நாம் அமிழ்ந்து போகும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது எல்லா ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மை பாதுகாப்பார். ஒருவரும் வந்து உதவி செய்ய முடியாத இடத்துல இயேசுவே வந்து உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி என்றால் ஆபத்து நேரத்தில் கர்த்தர் உங்களை கையை பிடித்து உங்களை தூக்கி நடத்துவார். அல்லேலூயா. உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்கள் கையை பிடித்து உங்களை தற்காத்து நடத்துவார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் உம்மை அழைத்து, கர்த்தர் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து நடத்துவார். உங்களை கர்த்தர் தற்காத்து நடத்துவார். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். மூன்றாவது குறிப்பு, உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பாரா? ஒளியாக வைப்பார், பிரகாசிக்க பண்ணுவார். சமுதாயத்திலே, எல்லா ஜனங்கள் மத்தியிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஒளியாக பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஒளியா இருக்கிறார். அவரே வெளிச்சமா இருக்கிறார். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம்தான் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அவர் ஒளியா இருக்கிறபடினாலே, அவர் வெளிச்சமா இருக்கிறபடினாலே நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வைப்பார். அல்லேலூயா. யார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாம் வாழ முடியும் என்றால், அதாவது வாசிங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிப்பார்களா? அல்லேலூயா. நீங்கள் ஞானமாய் இருக்கணும். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே சகல எல்லா வேலை ஸ்தலத்தில் எந்த இடத்துல போனாலும், எந்த இடத்துல நின்றாலும் தேவனுடைய ஞானத்தை, கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு நாம நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் பிரகாசிக்க பண்ணுவார். ஞானவான்களை கர்த்தர் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒரு ஒளியை போல பிரகாசிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் அவர் கடந்து வருவார்கள். இப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது இந்த பூமியில இருக்கிற அநேக பெரிய மனிதர்கள், ராஜாக்கள் எல்லாரும் உங்களிடத்திலே அவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவர் தமது நீதியின்படி நம்மை அழைத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்முடைய கையை பிடித்து அவர் நம்மை தற்காத்து நம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல இந்த புத்தாண்டிலே, இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் கையை பிடித்து கர்த்தர் தற்காத்து பாதுகாத்து அவர் உங்களை வழி நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜாதிகளுக்கு அவர் உங்களை ஒளியாக வைப்பார். ஜாதிகளுக்கு எல்லா ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்கிற ஒளியாக தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் தமது வசனத்தின்படியே நம்மை நடத்துவார். நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த நம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் 2024ஆம் வருஷத்தில் பிரவேசித்து ஆண்டவரே நீர் தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தையின்படி இந்த நாளிலே என் தேவன் ஒவ்வொரு பேரையுமாக நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. சகல நன்மைகள், ஆசீர்வாதத்தை, மேன்மையும் ஆண்டவரே சுகத்தையும் பலனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் என் தேவன் நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நடக்கிறதான பரிசுத்த திருவிருந்து ஆராதனை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் வீட்டுக்கு போகிறதான ஒவ்வொரு பேரையும் என் தேவன் நீர் பாதுகாப்போடு எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.